இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்த்தது இல்லைன்னா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். இந்த படம் பேர் வெள்ளை பூக்கள். இந்த படத்துல வர ஹீரோ நம்ம விவேக் சார் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஒரு கேஸை கையில எடுத்தாருன்னா இவர் கேஸை எப்படி கையாளுவான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொலையை அவரே பண்ண மாதிரி சிந்திச்சு பார்த்து இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு புத்திசாலியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நம்ம விவேக் சாரோட மேல் அதிகாரி சொல்லுவாரு, எவ்வளவு நாளைக்கு தான் உங்க பிள்ளை கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்க போறீங்க? ஏன் அவர் பிள்ளை கிட்ட சண்டை போட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பிள்ளைக்கு வந்து உள்ளூர்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்திருப்பாரு. நம்ம விவேக் சாரோட மகன் வந்து வெளியூர் படிக்க போனவன், இங்க ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன்னு அப்படின்ட்டுருவான். அதனால இங்க கல்யாணம் நின்னனால விவேக் சாருக்கு வந்து பெத்த பிள்ளை மேல கோவம் வந்து ஒவ்வொரு வருஷமா பேசாம இருப்பாரு. இப்ப நம்ம விவேக் சாரோட மேல் அதிகாரி வந்து நீங்க போய் உங்க பிள்ளைய போய் பாருங்க சொல்லிட்டு வெளியூருக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாரு. அதுக்காக நம்ம விவேக் சார் வந்து வெளியூருக்கு போவாரு மகன் வீட்டுக்கு. போய் பார்த்தா அங்க மகன் வந்து ஒரு வெள்ளைக்காரையை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அப்படியே இன்னொரு கதையை காட்டுவாங்க. ஒரு வெள்ளைக்கார ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய வந்து ஒருத்தன் வந்து அடிக்கடி அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு கதையை காட்டுவாங்க. விவேக் சார் போன கையோட மகன் கிட்ட பேசுவாரு, ஆனா மருமகிட்ட வந்து டக்குன்னு பேச மாட்டாரு. இப்படியே போயிட்டு இருக்கோம். போய் கொஞ்ச நாள்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டு ஒரு வெள்ளைக்காரி இருப்பா, அவ திடீர்னு கொல்லப்பட்டுருவா. இப்ப விவேக் சார் தான் வந்து போலீஸ் இல்லைங்களா, அப்ப வந்து அவரால் சும்மா இருக்க முடியாது. யார் தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கிறான்னு தேடுவாரு. அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேல விவேக் சார் மகனையே கடத்திடுவாங்க. அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை யாரு, இந்த கடத்தினது யாரு, இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு நான் சொன்ன நல்லா இருக்காது. இந்த படத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முத வாட்டி பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 10க்கு 10 கொடுப்பேன். அருமையான ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.